மக்களை ஏமாற்ற சைபர் திருடர்கள் கையாளும் யுக்தி என்னென்ன ஆசை வார்த்தைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஃபோனில் வர வாட்ஸ்அப்பில் எல்லாம் குறுஞ்செய்தியெல்லாம் அனுப்புகிறாங்க. உங்களோட லிங்கை டச் பண்ணி அவ்வளோ பர்சனல் டேட்டாஸ்லாம் இதில் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி லிங்க்கெல்லாம் டச் பண்ணாமல் இருந்தாவே போதும். அதில் நம்மளோட ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க சைபர் கிரைம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? இருக்குங்க, எனக்கு கூட இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. நான் அதை பார்க்குறதோட சரி, அதுக்குள்ளே எல்லாம் போகிறது கிடையாது, சத்தம் போடுறது. இதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அனாவசிய கால்களாக எடுக்காமல் இருக்கணுங்க. தெரிஞ்சவங்க கால் மட்டும் தான் எடுக்கணும். ஏதாவது இலவசம் சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. யாரும் இலவசம் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் சம்பாரிச்சாதான் உண்டு. ஆன்லைன் கேமிங்கில் நடந்திருக்கு. தெரியாமல் ஒரு லிங்க் ஒன்று தொட்டதுனால எனக்கே போயிருக்கு. ஒரு 20,000 ரூபா பக்கம் போயிருக்கு. அதனால் அது மாதிரி லிங்க்கு, இது ஓடிபி, இது எதுவுமே அதிகமாக யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். நம்ம இதுக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரிங்களா? அது தேவையில்லாத பண்ணும்போது தான் இதாகுது. எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி வரும்போது அதோட லிங்க்கில் வரும். கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி GOVTன்னு வரும். அந்த இது வந்தால் மட்டும் நீங்கள் அது அதுவும் இ சேவை மையம் இது மாதிரி கரெக்டாக இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம அந்த லிங்க் எல்லாம் தொட்டு நம்மளே பணத்தை இழக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சைபர் கிரைமில் மாட்டியிருக்காங்க. இந்த ஓடிபி வச்சு வாங்கி அவங்களே அக்கௌண்ட்ஸ்லேருந்து காசுலாம் திருடியிருக்காங்க. அதனால் நம்ம தேவையில்லாத வெப்சைட்டில் எதுவும் போகாமல் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். மெசேஜ் ஃபேக்காக வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியுது. நம்ம ஒரிஜினல் வெப்சைட்லேயே எப்பயுமே யூஸ் பண்ணுறது சேஃப். நான் பார்த்தது இல்லைங்க, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அதை பற்றி ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க. நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்புறம் அனாமத்தாக ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லைங்க. அதில் ஆசை வார்த்தை சொல்கிறாங்க தான், லோன் தர்றோம் அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. டைரி மாதிரி எழுதி வச்சுக்கணுங்க. டைரி வச்சுருக்கோங்க. டைரி கையோட ரொம்ப முக்கியமான நம்பர் மாத்திரம் எழுதி வச்சுக்கணுங்க. அதிலிருந்து கால் வந்தால் மாத்திரம் அட்டன் பண்ணுறது. நியூ நம்பர் வந்தால் அது மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு அது டவுட் ஆயிடுது இல்லைங்களா? உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு அந்த மாதிரி. அப்புறம் இந்த லிங்க் டச் பண்ணால் உங்களுக்கு 3,000 ருபீஸ் வரும், 5,000 ருபீஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 1,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பேங்க்ல இருந்தே கூப்பிட்டு ஓடிபி கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ரூல்ஸ் இருக்கு. எந்த பேங்க்கும் ஓடிபி கேட்கறது இல்லை. KYC சப்மிட் பண்ணக்கூடாது அன்வான்ட் பீப்புள்ஸ்க்கு. அந்த மாதிரி அப்புறம் கேம் ஆப்ஸ் அந்த மாதிரி எதையுமே டச் பண்ணிடக்கூடாது. இமீடியட் ரிசல்ட் கொடுக்குற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சார் கருத்து. மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.